இந்த 3 பேரை பிடிச்ச பிறகுதான் காவல்துறையில் அதிர்ச்சிகரமான செய்தி காத்திருந்திருக்குது. குனியமுத்தூர் பகுதியில் மட்டும் இந்த ஆசிப், இர்ஃபான், ஆரிக் உள்ளிட்ட இந்த 3 கொள்ளையர்களுடைய இந்த வடக்கன்ஸுடைய ஊரை சார்ந்தவர்கள் 12 பேர் இருக்காங்களாம். இந்த 12 பேருடைய வேலை என்ன அப்படின்னா பாத்திர தொழில் செய்வது. குறைந்த விலைக்கு பாத்திரம் சொல்லி வண்டியில வச்சு பாத்திரத்தை வித்துட்டு போறது. பாத்திரம் விற்பது போலவே எல்லாருடைய பாத்திரத்தையும் பார்த்துட்டு போயிடுறது. பாத்திரத்தை பார்த்துட்டு போய் இவங்களுடைய எவ்வளவு பத்திரமா இருக்காங்க, இவங்களுடைய பாத்திரத்தை ஆட்டையை போடுன்னு சொல்லி இது பண்ணிட்டு முன்னாடி எல்லாம் பெட்ஷீட் விற்க வருவாங்க. ஊர் காலத்துல நாங்க வந்து ராஜஸ்தான்ல இருந்து வர வேண்டிய ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, பெட்ஷீட் வந்து பாத்தீங்கன்னா 1500 ருபீஸ், இப்போ பாத்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு தர்றான் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. 500 ரூபாய் சொல்லுவாங்க, கடைசியில் பார்த்தா 50 ரூபாய் கொடுத்துட்டு போவாங்க. பேரம் பேசினா வியாபாரம் பண்றது தப்பு கிடையாது. வியாபாரத்தில் 4 பொய்யை சொல்லி வித்துட்டு போனா கூட தப்பு இல்லை. ஆனா இப்படி வருவது போல நோட்டம் விடுவது, எப்படி பெட்ஷீட் விற்பது போல, பேண்ட் பிட்டு விற்பது போல, நைட்டி விற்பது போல வந்து நோட்டமிட்டு யார் யார் கழுத்துல செயின் இருக்கு, இது மஞ்சள் கயிறு தேராது, இது கருப்பு கயிறு தேராது, இது தாலிக்கு பதிலாக ஊக்க போட்டிருக்கு, இது தேராது, சரி இது செயின், இது கவரிங், இது கையில மோதிரம் போட்டிருக்கு, இது கையில காப்பு போட்டிருக்கு, இவங்க பார்த்தாலே கொஞ்சம் மோதிரத்துல மறைச்சு வைக்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இப்படி நோட்டம் போட்டு சரி பைக் வச்சிருக்காரு அப்போ கொஞ்சம் பணம் இருக்கும், கார் இருக்கும் கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படின்னு நோட்டம் போட்டு போயிருவாங்க. நோட்டம் போட்டு வந்து கொள்ளடிப்பாங்க.